ராக்லைன் வெங்கடேஷ் தயாரிப்புல ஈரோஸ் இன்டர்நேஷனல் ரிலீஸ் பண்ற நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் டியூவல் ரோல்ல கலக்கிற படம் தான் லிங்கா. நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன்னு தெரியாது, ஆனா வர வேண்டிய நேரத்துக்கு கரெக்டா வருவேன்ற மாதிரி கரெக்டா தலைவரோட பிறந்த நாளுக்கு படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க பாஸ். அதுக்கு ஏத்த மாதிரியே இன்னைக்கு ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்லயே ட்ரெய்லர் ரிலீஸும் நடந்திருக்கு. ட்ரெய்லரோட ஆரம்பத்துல ஒரு கை டேமோட மதில் சுவரை தொட்டு பாக்குற மாதிரி ஒரு ஷாட். தூங்கிட்டு இருக்கிற சின்ன குழந்தைய எழுப்பி கேட்டா கூட தெளிவா சொல்லிடும் அது நம்ம சூப்பர் ஸ்டார் தான். அப்புறம் பாதி கட்டப்பட்டிருக்கிற நிலையில இருக்கிற ஒரு டேம்ல நம்ம தலைவர் அதுல வேலை செஞ்சுட்டு இருக்கிற மக்கள் கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சீனுங்க. இதுக்கு நடுவுல திடீர்னு சொல்லிட்டு மிஷன் இம்பாசிபிள் படத்துல டாம் க்ரூஸ் மேல இருந்து கீழே கயிறு கட்டிட்டு குதிப்பாரு, அதே மாதிரி ஹைஃபையான ஒரு பில்டிங்ல நம்ம தலைவரும் கயிறு கட்டி இறங்குறாரு. அடுத்து அப்படியே லொகேஷனை ஃபாரினுக்கு மாத்தினீங்கன்னா ரோல்ஸ் ராய்ஸ் காரு, பயங்கரமான ஒரு கோட்டு, செம்ம ஸ்டைலா நம்ம தலைவர் சர்ன்னு இறங்குறாரு. இது மட்டும் இல்லாம ட்ரெயின் மேல ஒரு ஃபைட் வேற. அதுதாங்க பாக்குறதுக்கு லைட்டா கோச் லேண்ட்ல வந்த ஒரு ஃபைட் மாதிரியே இருக்கு. எந்திரன் படத்தோட சினிமாட்டோகிராஃபர் ராண்டி என்கிற ரத்னவேலு தான் இந்த ஒரு படத்துக்கும் சினிமாட்டோகிராஃபி. இப்போ எதுக்கு இதை சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, அந்த படத்துல பார்த்த மாதிரியே இந்த ஒரு படத்துலயும் கலர்லாம் கொஞ்சம் தூக்கலா இருக்குங்க. அப்புறம் தலைவர் கெட்டப்பு அதே சிவாஜி கெட்டப்பு, நடந்து வர்றது, உக்காந்து பேசுறதுன்னு பல சில இடங்கள்ல அந்த படம் அப்பப்போ மைண்ட்ல வந்து எட்டி பாக்குது. அங்க விவேக்னா இங்க சந்தானம், ஆனா கொஞ்சம் அடக்கி வாசிச்சிருக்கார் போல. ஏன்னா ட்ரெய்லர்லயே 2 சீன் தான் வராரு. தலைவர் படம் ரிலீஸ் ஆகுதுன்னா சும்மா திருவிழா கணக்கா இருக்க வேணாமா? அப்போ ட்ரெய்லர் அட்லீஸ்ட் ஒரு ஊர்வலம் மாதிரி சும்மா ஜம்முன்னு இருக்க வேணாம். ஆனா இது என்னவோ காலேஜ் படிக்கிற ஒரு பையன் பிரசன்டேஷன் பண்றதுக்காக அவங்க கம்ப்யூட்டர்லயே பண்ண மாதிரி லைட்டா லோக்கலா இருக்குதுங்க. மொத்தத்துல ட்ரெய்லர் நமக்கு சொல்ற விஷயம் இதுக்கு முன்னாடி நாம கேள்விப்பட்ட கதை உண்மை அப்படின்றது தாங்க. உங்களுக்கு என்னன்னு தெரியாதா? அதாவது அப்பா ரஜினி கஷ்டப்பட்டு டேம் கட்டுறாரு, அதுக்கு அப்புறமா வர்ற பையன் ரஜினி அந்த டேமையும் அதை நம்பிக்கிட்டு இருக்கிற மக்களையும் அவர் ஸ்டைல்ல சும்மா ஸ்டைலா காப்பாத்துறாரு. இதுல எல்லாரும் சொல்ற இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம சோனாக்ஷி சின்ஹா பத்தி. ஏன்னா முதல் மரியாதை ராதா கெட்டப்ல பின்றாங்க பாஸ். அப்புறம் அம்முனி அனுஷ்கா அவங்க எல்லா படத்துலயும் வித்தியாசமா இருக்கிற மாதிரி இந்த படத்துல வந்து பாவாடை தாவணியில லைட்டா கிராமத்து பைங்கிலியா வேற வராங்க. ட்ரெய்லர் முடிவுல see you soon அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் சொல்ல டிசம்பர் அப்படின்னு தேதி சொல்லாம ட்ரெய்லர் முடியுது. ஸோ தலைவர் டைலாக் தான் நாங்களும் உங்களுக்கு சொல்றோம். இது வெறும் ட்ரெய்லர் தான்மா, மெயின் பிக்சர் இன்னும் பாக்கி இருக்கு. அதுல கண்டிப்பா லிங்கா ஸ்கோர் பண்ணிடும். நீங்க கவலை விடுங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்டுங்க.